அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது. டிசம்பர் 18ஆம் தேதி முதல் மிக முக்கிய முடிவு இருக்கக்கூடிய வகையில் உங்க வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக அற்புதமான நேரமாகவும் தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணமானது மிக சிறப்பாக அமைகிறது. ஏனென்றால் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு கூட மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் இறுதி காலகட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான பணிகளை கூட எளிதில் செய்து முடித்து மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். புதிய தொழில் துவங்குதல், புதிதாக வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்யும் போது சிறிய முயற்சியிலே வெற்றி பெறுதல் போன்ற அனைத்துமே உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான். எனவே பணிச்சுமை இனி குறைய போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது. எனவே இந்த வேளையில மிக முக்கியமான நேரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக முதன்மையாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் கையில் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றி வாய்ப்பு நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவும் இந்த வேளையில் ராகு குடும்பஸ்தானத்திலும் கேது அஷ்டமஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கின்றன. குடும்பஸ்தானத்தில் இருந்து ஜென்மஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் ராகுவினுடைய இந்த நகர்வு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய கேதுவின் அமைப்பும் முடிகிறது நரக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றங்களை நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது உண்மையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை நிழல் கிரகம், பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக சனி ராகு கேதுவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகளை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய இறுதி தருணத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் இனி எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகளுமே இந்த வேளையில் 10, 11 மற்றும் 12 என 3 இடங்களை வலுவுள்ளதாக மாற்றுகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது முக்கூட்டு கிரகங்கள் அதிக நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் 3 இடங்களை வலுப்படுத்துவது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே கல்வியில் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான
முதன்மையான யோக வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தை அலங்கரிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபமும் உயர்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு. 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகளில் இழக்கக்கூடிய சொத்துக்களை மீண்டும் பெறக்கூடிய வகையில் இனி பல நல்ல மாற்றங்களை இந்த வேளையில் நிச்சயமாக மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அனைத்து வகையான தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை தரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உண்டு. அலைச்சல் குறையும், ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும், எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். எனவேதான் நரக வாழ்க்கை முடிந்து மிக முக்கியமான நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விரயத்தில் சுக்கிரன் சஞ்சரித்தாலும் சுப விரயங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்குகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பால் புதிய வாய்ப்பும் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இப்படி முக்கூட்டு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நரக வாழ்க்கை முடிந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தருணமாக அமைவதற்கு யோகமும் உண்டு. மேலும் இந்த வேளையில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானம் ஆகிய 6ல் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் நீச்சமும் வக்ரமும் பெற்றாலும் கூட 6ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நிறைவான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும். பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி நல்ல வாய்ப்புகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் அற்புதமான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு வலம் வருவது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையுமின்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன.